பொலிவுடன் மாலை நியூஸ். மதுரையில் மகளிர் சுய உதவி குழுக்களான வங்கிக் கடன் வழங்கும் விழா தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதனை பிற மாவட்டங்களிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு மாவட்ட வாரியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் மாவட்ட ஆகாஷ் தலைமையில் விழா தொடங்கியது. மதுரையில் நடைபெறும் மகளிர் சுய உதவி குழு கடன் வழங்கும் விழா நேரடி ஒளிபரப்பு பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்ய தொடங்கிய முதலே இன்டர்நெட் பிரச்சனை ஏற்பட்டதால் நேரடி ஒளிபரப்பு சிறிது நேரம் தடை ஏற்பட்டு தொடங்கியது. தொடக்கம் முதலே இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டதால் அரங்கத்தில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. 12 மணிக்கு தொடங்கிய விழாவிற்கு காலை 7 மணிக்கு நாகை, வேதாரண்யம், திருமருகல், கீழ்வேலூர், தலைஞாயிறு உள்ளிட்ட 6 ஒன்றியங்களிலிருந்து பேருந்துகள் மூலம் மகளிர் சுய உதவி குழுவினர் 600க்கும் மேற்பட்டோர் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு வருகை தந்திருந்தனர். அமைச்சர் உதயநிதி உரையாற்றும் நிகழ்வு இன்டர்நெட் பிரச்சனையா திடீரென நின்று போனதால் மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர், தாட்கோ தலைவர் ஆகியோர் தங்களுடைய தொலைபேசியில் அமைச்சர் உரையாற்றியதை பார்க்க தொடங்கினர். அந்த அமைதியான சூழலால் காலை 7 மணிக்கு வருகை புரிந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் அசதியில் தூங்கினர். தேநீர் மற்றும் குடிநீர் ஏற்பாடு செய்யாமல் மதியம் 1 மணி வரை காத்திருந்து கடனுதவிக்கான காசோலையை பெற்று வெளியேறினர். இதனால் அரங்கத்திற்கு வெளியே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் தங்களுடைய காரில் பதுக்கி வைத்திருந்த தண்ணீரை சலசலப்பு குறைவதற்காக வழங்கினர். பல கோடி ரூபாய்க்கான கடனுதவி வழங்கும் விழாவில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என மாவட்ட நிர்வாகம் மீது அங்கிருந்து மகளிர் சுய உதவி குழுவினர் சென்றனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.